என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா வெயில் ஓவர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஸ்விம்மிங் பூல் போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். சரி ஓகே எல்லாரையும் ஒரு 2-3 நேரத்தை கூப்பிட்டுட்டு காரில் போவோம்னு நினச்சி பிளான் பண்ணோம். திடீர்னு கார் பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு காற்று இறங்கி உக்காந்துருச்சு. சரி காற்றடிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே லக்ஸுரி மோட்டார்ஸ் கார் சென்டரில் வந்து காற்று வாங்கலான்னு வந்திருக்கோம். கார் வந்து காற்று வாங்குறதுக்காண்டி பேசிக்கிட்டு இருக்காரு. பார்ப்போம் காற்று வாங்கிடுவாரா வாங்க மாட்டாரா. அண்ணே என்னாச்சு சொல்லு, என்னாச்சு? ஒர்க் ஷாப்லையா சாப்பிட போயிட்டாரா? சூப்பர், இன்னைக்கு போனால் மட்டும் தான். சரி ஓகே, இன்றைக்கி பிளான் வந்து கேன்சல் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நாள் கண்டிப்பாக கேன்சல். வாயில கலந்து கிடையாது போகலாம். முத நாள் மிஸ்ஸுன்னு ஆகிப்போச்சு. இன்றைக்கி பிளான் பண்ணது காலையில் 10-11 மணிக்கு பிளான் பண்ணோம். ஆனால் இப்போ வரைக்கும் போன மாதிரி தெரியல. எனக்கு திருப்பி அந்த காற்றடிக்கிற இடத்துல அவங்க பாட்டி பாட்டு எடுத்துருக்காங்க. கிளம்புறதுக்கு முன்னாடியே டயர் உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே சாப்பாடு இங்கே காற்றடிக்கலாம்னு 2 வீலர் கம்பெனிக்கிட்ட வந்தோம். அங்கேயுமே சாப்பாடு வச்சு சாப்பிட போயிட்டார் அவர். சாப்பாடு 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 எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பற்றி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விட. நாங்களும் அலப்புறையை கிடப்பலான்னு நினைச்சோம். ஆனால் எங்களுக்கே அலப்புறைங்க நடந்து அவன் என்னன்னு அப்படியே உட்காந்துருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவன் மேலே தானே டவுட்டாக இருக்குது. நம்ம வரோன்னு சொல்லி காற்று ஏற்ற தமிழ்நாடே ஃப்ரான்ஸ் ஃபைனலி கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஃப்ரான்ஸ் நம்ம வைப் பண்ண போகிற காரே இந்த கார் தான் ஃப்ரான்ஸ். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. வீட்டுக்கு போய் ட்ரௌசர் எடுக்கலான்னு பிளான் பண்ணோம். இங்கேருந்து வீட்டுக்கு போய் ட்ரௌசர் எடுத்து போய் குளிக்கவான்னு பார்த்துட்டு கடையில் 200 ரூபாய்க்கு 2 ட்ரௌசர் வாங்கியாச்சு. சரிங்களா? அந்த ட்ரௌசர் என்ன பண்ணிட்டான், வண்டிக்கு முன்னாடி ஒரு பேக் இருந்துச்சு, வண்டிக்குள்ளே வைடான்னு சொன்னேன். வண்டிக்கு மேலே இருந்த பேக்குள்ளே வச்சுட்டான். நேராக கடைக்கு போய்ட்டு டிஷர்ட் எடுத்து வரலான்னு டிஷர்ட் எடுக்க போனோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேக்கு தூக்கி கடைக்குள்ளே வச்சுட்டு வந்துட்டான். டிஷர்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு பேக்குள்ளே ட்ரௌசர் இருக்குது, பேக்கு கடைக்குள்ளே வச்சுட்டு வந்துட்டான். வந்துட்டு இவனை குறை சொல்லிட்டு இருக்கான், வண்டி பஞ்சரு அது இதுன்னு சொல்லிட்டு. பார்த்தா குளிக்க போகிறவன் உண்டான எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் வச்சுட்டு வந்துட்டான். இவனை வச்சுட்டு என்ன பண்ணேன், ஃப்ரான்ஸ்னு வீடியோ மட்டும் எடுத்தால் போதாது, கரெக்டாக இருக்கணும்ல. இப்போ கரெக்டாக மணி 4 போகுது. கிளம்புனது 2 மணிக்கு பிளான் பண்ணோம். எஸ், 2 நாளாக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். இது 3ஆவது நாள் பிளானு முடிக்கிறோம். எப்படியாவது போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 4 தடங்கள் வந்துருச்சு. முதல் தடங்கள் கார் பஞ்சர் காற்று இல்லை. 2வது தடங்கள் ட்ரௌசரை புதுசு வாங்கி கடையில் வச்சு வந்தாப்புல. 3வது தடங்கள் என் ஒய்ஃப் கால் பண்ணாங்க சீக்கிரம் வீட்டுக்கு வரணுன்ட்டு. அதனால் இத்தனை மணி தான் வருவேன்னு சொல்லிட்டேன். 4வது தடங்கள் டீசல் இல்லை. அதுக்கு 5வது தடங்கள் எதுவும் வரக்கூடாதுன்னு வேண்டிகிட்டு இருக்கோம். 5வது தடங்கள் ஒன்றும் இல்லை, இந்த கேட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டு போடலை. அதனால் போயிட்டு போகிறோம், குளிக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் சொன்னேன் 5வது தடங்கள் எதுவும் வரக்கூடாதுன்னு. 5வது தடங்களாக வெற்றிகரமாக சார்ஜ் இல்லை, வெறும் 8% தான் சார்ஜ் இருக்குது. இருந்தாலும் கைவசம் ஒரு கேமரா வச்சுருக்கோம். அதில் ஸ்பீச்லாம் மைக்லாம் கேட்குமான்னு தெரியாது. இருந்தாலும் அங்கே போயிட்டு ஆமாம் ஒன்று இருக்குது. ஆமாம் ஆமாம் ஏன் பண்ணுறீங்களா? அதனால் அதில் கண்டினியூ பண்ணுறோம். எதுவும் கிளாரிட்டி எதுவும் கம்மியாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களை மகிழ்விக்கிறது தான் எங்களோட நோக்கமே. அதை நினைச்சு மகிழ்விக்க போறியா? மகிழ்விக்கிறேன். சைவர் 8 ஆயிரத்தி 7வது தடங்கள் 4வது தடங்கள் எல்லா தடங்களும் வந்துருச்சுங்க. 8வது தடங்கள் போலீஸ் நாங்களே சல்லி பைசா இல்லாமல் ஆளுக்கு 50 ரூபா மாதிரி 200 ரூபாய்க்கு டீசல் போட்டு போய்கிட்டு இருக்கோம். எங்களே நிப்பாட்டி காசு எவ்வளோ வச்சிருக்கேன் எவ்வளோ இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. கையில் இருக்க காசு காட்டுறாங்க. காத்தடிக்கல, அது 5 ரூபா தான் வச்சுருந்தான். அதையும் ரிட்டன் அவங்கிட்ட வேண்டான்ட்டான். இந்த இவன் தான் அவன் பேங்க்ல ஒர்க் பண்ணுறான். இவனை தான் ஏதாவது நிறைய நாள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவன்கிட்ட இல்லைன்ட்டான். என்ன அவன்கிட்ட தம்பி தடங்கள் நம்பர் 9 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஷா 360 கேமரா இருக்குது. அதை வந்து தண்ணிக்குள்ளே உள்ளெல்லாம் விட்டு எடுக்கலான்னு பார்த்தோம், வாட்டர் ப்ரூஃப்லாம் வச்சு. பட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து மெமரி கார்டை வந்து எடுக்காமல் வந்துட்டோம். கேமரா வாடகைக்கு எடுத்து நீங்கள் தானே? ஆமாம், கேசட்டை மறந்துட்டீங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்துருப்போம்ல, அதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் காப்பி பண்ணுறதுக்காண்டி எடுத்தது. ஆமாம், அந்த மெமரி கார்டு வந்து ட்ரோனில் இருக்குது, ட்ரோன் இவன்ட்ட இருக்குது. அதுக்குள்ளே மெமரி கார்டும் அவன்கிட்ட தான் இருக்குது. கடைசி பார்த்தா எதுவுமே இல்லை, கேமரா மட்டும் தான் இருக்குது. தடங்கள் போகிறத பார்த்தா கடைசியில் வீடியோ உங்களுக்கு வரதே தடங்களாக தான் இருக்கும். பார்ப்போம். தேங்காய் இருக்குது சட்னி இல்லைன்ற மாதிரி
கேமரா இருக்கு, மெமரி கார்டு இல்ல. இட்லி இருக்கு, சட்னி இல்லையா? சரி விட்றா, ஏதாவது சட்னி இல்லையா? எப்படினாலும் சட்னி தானே இல்ல. தடங்கள் நம்பர் 10 11 அடுத்த தெருக்கு போறதுக்கு இந்த தெருக்குள்ள போயிட்டாங்க. ஐயோ, அப்ப வீடியோ டைட்டிலே தடங்கள் தானா? இதா இருக்குங்க. நல்லா வசனமே புரியலன்ற மாதிரி ஏரியாவே வித்தியாசமா இருக்குது. ரவுண்ட் ஆடுறான் அப்படியே. அவ்வளோதான், ஸ்விம்மிங் பூலில் ரவுண்ட் அடிக்கலாம் வந்தோம், ரவுண்ட் அடிச்சாச்சு. வெற்றிகரமாக ஓப்பனாக தான் இருக்குது. டேய் அப்ரெண்டிஸ்களா வாங்கடா, 8 ரூபா யார்கிட்டயா இருக்கான்னு கேட்போம். என்ன செய்ய அப்புறம் இந்த இடத்துல அவன் என்ன கேட்குறான்னா, இது எதுக்குடா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறான். கதிரு, நீ பண்ணக்கூடாத வேலைலாம் இங்கே போட்டிருக்காங்க, பார்த்துக்கோ. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி என்ட்ரி போடணுமா, ஸோ அதனால் இங்கே என்ட்ரி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏ இதான் நீ குதிக்கிற குதியா?